வாடிக்கையாளர்களே, உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கடந்த 25 ஆண்டு காலமாக உங்களுடைய இந்த நிறுவனம் பிஸ்மி வெட்டிங் கேட்டரிங் சர்வீஸ் மிகவும் சிறப்பானதாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாடிக்கையாளர்களாகிய தங்கள் எப்பொழுதும் பிஸ்மி கேட்டர்ஸ் நிறுவனத்திடம் தங்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சிகளை ஒப்படைத்துவிட்டால் மிகவும் தரமானதாகவும் சுவையானதாகவும் செய்து கொடுப்பார்கள் என்று முழுமையாக நம்பிக்கை வைத்து என்னிடம் ஆர்டர்களை தருகிறீர்கள். அந்த ஆர்டர்களை மிகவும் நானும் என்னுடைய சொந்த வீட்டு ஃபங்க்ஷனை போன்று செய்து கொண்டு இருக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களிலும் தங்களுடைய இந்த நம்பிக்கையை எப்போதும் நான் காப்பாற்றுவேன் என்பதனை உறுதியுடன் சொல்லிக்கொள்கிறேன். நம்ம பிஸ்மி கேட்டரிஸுடைய வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்ப்போம். என்னென்ன பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்றதையும் பார்ப்போம். பிஸ்மி கேட்டரிஸுடைய சிறப்பு என்னென்னா, நம்ம எப்போவுமே பிரியாணியில் பெரும்பாலும் நெய் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக ஒரு சட்டிக்கு 5 கிலோ ஆயில்னா 4 கிலோ நெய் யூஸ் பண்ணுவோம், 1 கிலோ ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியா கேட் கிளாசிக் ரைஸ் இருக்கிறதுலே தரமான ரைஸாக தான் என்பதை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதை விட மிகவும் சிறப்பானது ஒன்று என்னென்னா, பூண்டை தோல் உரித்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த பூண்டு தோலோடு போடும்போது என்ன ஆகும்னா, சிறு நாறுகளாக வயிற்றுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருவது தாங்கள் அறிவீர்கள். அதனால் அந்த ஒரு இதையும் எப்போவுமே நாங்கள் பூண்டு உரித்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்ற மசாலாக்கள் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கும். கலர் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம். குங்குமப்பூ, ஜாஃப்ரான் அந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் எப்போவுமே நம்மளுடைய பொருள் தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இருக்கும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம வேலை செய்கிற இடத்த பார்ப்போம். நான் சொன்னேன்ல, இந்தியா கேட் கிளாசிக் பாசுமதி ரைஸ், அந்த ரைஸ் இதுதான். இந்த அரிசி ஃபுல் ரா ரைஸ், நம்பர் 1. இதில் பிரியாணி சாப்பிடும்போது நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆர்கேஜி நெய் தான் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஆர்கேஜி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ஆர்கேஜி ஃபுல் பாயில்டு நெய். இருக்கிறதுலே தரமான நெய் எதுனா ஆர்கேஜி நெய் தான். அது எல்லோரும் அறிவிங்க. அந்த நெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பாருங்கள், ஆர்கேஜி நெய். இந்த நெய் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். அதே போல் தக்காளியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி என்ன விலை விற்கிதுன்னு தக்காளி எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி 100 ரூபா 130 ரூபாய்க்கு மேலே தக்காளி விற்றாலும் நம்மளுடைய தக்காளி அந்த பொடி தக்காளியோ அல்லது விலை கம்மியோ உள்ள தக்காளியோ நம்ம வாங்கி போட மாட்டோம். தக்காளியை பார்த்தீங்கன்னா தங்க மாதிரி இருக்கும். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பெட்டி இன்றைக்கி ரேட்டு கிட்டத்தட்ட 2500 ரூபா. அப்படி இருந்தும் நம்ம இந்த தக்காளி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பொருள் எப்போவுமே தரமாக போகிறதுல பிஸ்மி கேட்டர்ஸ் என்றைக்கும் நம்பிக்கை இதுவாக. இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நம்ம உஜாலா கத்திரிக்காய் இதை விட விலை கம்மி உள்ள வரி கத்திரிக்காய் இருக்குது, டிஸ்கோ கத்திரிக்காய் இருக்குது. இருந்தும் நம்ம ஏன் உஜாலா கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறோன்னா, கத்திரிக்காய் சட்னிக்கு உஜாலா கத்திரிக்காய் தான் விலை கொஞ்சம் கூட இருந்தாலும் தரமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதனால் நம்ம உஜாலா கத்திரிக்காய் எப்போவுமே ரெஃபர் பண்ணுவோம், அதை தான் யூஸ் பண்ணுவோம். வெங்காயமும் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்ல காஞ்ச வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈரமாக உள்ள வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அது பிரியாணியோடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் குறைக்கும். காஞ்ச வெங்காயம் நல்லா இது மாதிரி இங்கே பாருங்கள், இதோடைய வீர் நல்லா அதிகமாக இருக்கும். பிரியாணியும் தரமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ மத்தியானம் ஒயிட் ரைஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒயிட் ரைஸ் சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்ப்போம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 நிமிஷத்தில் வடிச்சிடலாம்.
வணக்கம். பெரம்பூர் முபாரக் பிஸ்மி கேட்டர்ஸ் எஸ்விவி திருமண மண்டபம் ஓயமாவில் நடந்த பர்த்டே ஃபங்க்ஷன். மேனோயாசம், உருளைக்கிழங்கு கூட்டு, கோஸ் அவியல், கேரட் பீன்ஸ் பொரியல், கீரை கூட்டு, ஒயிட் ரைஸ், சாம்பார், காரை குழம்பு, ரசம், மோர் மற்றும் ஊறுகாய். திருமண மண்டபத்தில் இன்று மதியம் உணவு. பெரம்பூர் பிஸ்மி கேட்டரிங் பாய் கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தோம். பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஆஃப்டர்நூன் அதுக்கு முன்னாடியே லஞ்சு ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ்ஜு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு நான்வெஜ் தான் நல்லா போடுவாருன்ட்டு. வெஜ்ஜு சூப்பராக இருந்தது. வெஜ்ஜு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பிட. 4 கூட்டு வச்சுருந்தாரு. நாங்கள் எதிர்பார்க்கல, 2-3 கூட்டு தான் எல்லாத்துலேயும் வைப்பாங்க. 4 கூட்டு எங்களுக்கு கேட்காமலே வச்சார். நல்லாயிருக்கு கூட்டம், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. எதுலேயுமே ரசம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. செம்மையாக இருந்தது ரசம். ஈவினிங் பிரியாணிக்காக வெயிட்டிங். பாய் சாப்பாடு சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஈவினிங் பிரியாணிக்காக வெயிட்டிங். பாய் எப்படி இது பண்ணுறது, பிரியாணி சாப்பிட்டு மற்றதை சொல்கிறோம். இந்தியா கேட் கிளாசிக் ரைஸ். இது 1 கிலோ பாக்கெட் தான் வாங்குவோம். ஏன்னா 1 கிலோ பாக்கெட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பழைய ரைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மற்ற ஓனர்லாம் பார்த்தீங்களா சும்மா நின்றுட்டு அது சைடான்னு அசிங்கமாக பேசி திட்டுலாம் செய்வாங்க, வேலை வாங்குவாங்க. நம்ம ஓனர் பார்த்தீங்களா உட்காந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? நம்ம பெரம்பூர் பிஸ்மி முபாரக் பைக்கு மட்டும்தான் வரும். இந்த வெங்காயம் வெட்டுற மிஷின் நம்ம ஏன் வாங்கினோன்னா, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வேலை குறைக்கணும், ஜாலியாக வேலை செய்யணும், சீக்கிரம் வேலை முடியணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் பசங்களுக்கு டயர்ட் தெரியக்கூடாது. அதனால தான் மெயினாகவே இந்த வெங்காயம் வெட்டுற மிஷின் வாங்கணும். எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் கடன் வெட்டி தள்ளிடும். வேலையும் ஈஸியாக முடியும். இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் பசங்க எல்லாம் ஈஸியாக வேலை செய்கிறதுன்னு விரும்புகிறாங்க. இந்த மிஷினில் வெங்காயம் கட் பண்ணிட்டோம், அடுத்து தக்காளியும் கட் பண்ணலாம், இஞ்சி கட் பண்ணலாம், காய்கறி கூட கட் பண்ணலாம். எல்லா வகைகளும் இந்த மிஷின் நல்ல உதவியாக இருக்கும். தக்காளியும் நல்லா மெலிசாக நைஸாக சூப்பராக கட் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு அடுப்பில் போட்ட உடனே தக்காளி கரைஞ்சிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ரவுண்டாக அழகாக கட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் சட்னி. ஆயில் ஊற்றியாச்சு, கருவேப்பிலை போட்டிருக்கோம். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஜீரகம், வெந்தயம், மிளகு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், மிளகு, ஜீரகம், கடுகு, இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அடுத்து கத்திரிக்காய் போட்டுட்டு பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்.
இல்லை. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பெப்பர் சிக்கன் மசாலா. பெப்பர் சிக்கன் மசாலாவிலே இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பெப்பர் சிக்கன் மசாலா, பெப்பர் ஃப்ரை சிக்கன் மசாலா. மசாலா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஆஃப் பாயிலில் 65 மாதிரி பொரிச்சு இதில் போடுவோம். அதனால் நல்லா ஸ்பெஷலாக சூப்பராகவே இருக்கும் அது. கத்திரிக்காய் சட்னிக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு தக்காளி போட்டுக்கலாம். சாப்பாடு மனசே கஷ்டமாக தெரியும், அதனால ஓடியாங்க. கத்திரிக்காய் சட்னிக்கு மஞ்சள் போடலாம். உப்பு போட்டாச்சு நம்ம. இப்போ நான் கத்திரிக்காய் சட்னி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து மற்ற சாயங்காலத்துக்குள்ளே வேலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கருணைக்கிழங்கு 65 இன்றைக்கி ஸ்பெஷல் வெஜ்ஜில் ஈவினிங்க்கு. கருணைக்கிழங்கு தம்பி வெட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வெங்காயம் முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சு, புதினா மல்லி வெட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அடுப்பு போடுற வேலையெல்லாம் வந்துருச்சு, தக்காளி கழுவிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம தம்பி வந்து வந்த மளிகை ஜாமான்லாம் பிரித்து சூப்பராக அடுக்கிட்டு இருக்காரு. நம்ம என்னென்ன ஜாமான் போடுறோன்றதை நீங்கள் தாராளமாக அதிலே பார்த்துக்கலாம். என்ன அரிசி போடுறோம், என்ன நெய் போடுறோம், பொருள்லாம் எப்படி தரமாக போடுறோன்றதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தம்பி என்ன பண்ணுறீங்க? வந்த மளிகை சாமான்லாம் அடிக்கணும். சரி சரி, ஓகே. எல்லா ஜாமானும் கரெக்டாக வந்திருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக. ஓகே ஓகே. மிளகாத்தூள் போடுறோம். நம்ம நண்பர் ஆர்டர் கொடுத்த நண்பர் வந்து நம்ம பிரியாணிலாம் எப்படி நம்ம சொன்ன மாதிரி தரமாக போடுறோமா, என்னென்ன பொருள் போடுறோம், என்ன ஏதுன்றதை கிச்சனில் வந்து நம்ம பார்த்துக்க சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். அதே மாதிரி அவங்களும் வந்து கிச்சனில் நம்ம என்னென்ன பொருள் போடுறோம், எப்படி பண்ணுறோம், சுத்தமாக செய்கிறோமா இல்லையான்றதை பக்கத்தில் நின்று செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் இப்படினாலும் உங்களுக்கும் பாய் சொன்ன மாதிரி செஞ்சாருன்ற ஒரு திருப்தி வந்து எப்போவுமே இருக்கும். ஜீரகத்தூள், பதூர் நம்ம இன்றைக்கி சமையல் செய்கிறது என்னமோ சின்ன ஆர்டர் தான். 600 பேருக்கு தான் சமைக்க போகிறோம். இருந்தும் நம்ம ஏன் இவ்வளோ பெரிய டீமை கூப்பிட்டு வந்திருக்கோம்னா, இவங்கெல்லாம் எப்போவுமே நம்ம கூட இருக்கவங்க. சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ, நம்ம சின்ன வேலை இருந்தாலும் இவங்களை கூப்பிட்டு வந்தால் இவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு சம்பளம் கிடைக்கும், அவங்க குடும்பமும் சந்தோஷமாக இதுவாகும். நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கம்மியாக கிடைச்சாலும் அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம பெரிய வேலைக்கு மட்டும் இவங்களை கூப்பிட்டுட்டு சின்ன வேலைக்கு அப்படி கிடையாது. சின்ன வேலையே இருந்தாலும் இவங்கெல்லாம் எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க. இதோட பெரிய வேலையாக இருந்தால் இன்னும் 4 பேர் கூட நம்ம எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுக்கிறோம். இந்த வேலைக்கு வந்து நம்மளுக்கு 600 பேர் செய்கிற 3 பேர் இருந்தாலே தாராளமாக போதும். அப்படி இருந்தாலும் இத்தனை பேர் நம்ம ஏன் கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுக்கணும்ல. நம்மளுக்கு இறைவன் கொடுக்குறான், நம்மளுக்கு கொடுத்ததை அவங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கணும்ல. அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இத்தனை பேர் கூப்பிட்டு வந்திருக்கோம். கத்திரிக்காய்க்கு புளி கரைச்சிட்ருக்கோம். கத்திரிக்காய் சட்னிக்கு புளி ஊற்றிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டே வடிச்சாச்சு, இருந்தும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஏதாவது வரும்ல, அதை நம்ம ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கோம். உனக்கு ஓட்ட தெரிலன்னு சொல்லு.
கத்திரிக்காய் சட்னிக்கு மெயின் டேஸ்ட்டே இந்த வேர்க்கடலையில் தான். அந்த வேர்க்கடலையில் கடைசியாக நம்ம போட்டு உப்பு பார்த்து இறக்கிடலாம். பெப்பர் சிக்கன் மசாலா, சோம்பு, பெப்பர் சிக்கன், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். ஆமாம், நான் தான் ஆட்டோ டிரைவர்னே. ஆனால் முபாரக்கண்ணே நம்ம வாழ்வாதாரத்தை ரொம்ப பெருக்கிறாரு. நமக்கு எப்போவுமே வாழ்க்கையை ஒரு முன்னுதாரணமாக முபாரக்கு எப்போவுமே நமக்கு தான் உதவி பண்ணுவார். எந்த ஆர்டர்னாலும் நம்மளை கூப்பிடுவார். நான் முன்ன பின்ன வந்தால் கூட தாமதமாக வந்தால் கூட வெயிட் பண்ணி எனக்கு தான் சவாரி தருவார். காசு இப்படி கொடுத்தவொன்னே இப்படி தருவாப்புங்க. ரம்ஜான் ஆனால் ட்ரெஸ் எடுத்து தருவார். பக்ரீத் ஆனால் கறி தருவார். சாப்பாடுக்கு உணவுக்கு பஞ்சமே எப்போவுமே நிறைய தருவார். நமக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிறாப்புங்க. இன்ஷால்லா பண்ணி வைப்பாப்பு. ஜீரகத்தூள், உப்பு, சிக்கன் அலசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பைனாப்பிள் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரேவியில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால இதில் சும்மா லைட்டாக அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இருக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்டோன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை கிண்டிக்கலாம். இப்போ எவ்வளோ பெப்பர் சிக்கன் சாப்பிட்ருக்கோம். இந்த பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம பிஸ்மி கேட்டரிங்கோடைய ஸ்பெஷல். அது போடாத மக்களுக்கு தெரியும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதில் ஊற்றிக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு மெயின் டேஸ்ட்டு இந்த முந்திரியை நம்ம ஆட்டி இதில் ஊற்றி இதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி இதில் போட வேண்டியதான் வேலை.
இந்த மிஷினில் போடு கரெக்டாக இருக்குது. ஒரு தாட்டி போட்டது தான் இதே மாதிரி போடுங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணி அதில் போட்டு இறக்க போகிறோம். ஆயிலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மசாலாவில் போட்டுடலாம். நீங்கள் வாங்க, அந்த புதினா மல்லி ஆடு சீக்கிரம். இப்போ நம்ம உலக்கி அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுத்து இன்ஷா அல்லாஹ் பிரியாணிக்கு 3 சட்டி வைக்க போகிறோம். அந்த 3 சட்டிக்குள்ள அடுப்பு பற்ற வச்சு மசாலா போடுவோம் இன்ஷா அல்லாஹ். மூணு சட்டி போட போகிறோம். நெய் வந்து 75% ஊற்றுவோம் நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஒரு சட்டியில் 22 கிலோ 22 கிலோ போட போகிறோம். அதுக்கு வந்து 3 லிட்டர் நெய் ஊற்ற போகிறோம், 1 லிட்டர் ஆயில் ஊற்ற போகிறோம். நெய் 6 kg நெய் தான். இது ஒரு ஜக்கு வந்து கரெக்டாக 2 லிட்ரு 100 கிராம் இருக்கிறதுலே 6 kg நெய் தான். நல்ல தரமான நெய். இப்போ அடுத்து எல்லா சட்டிலையும் 1 லிட்டர் ஆயில் ஊற்ற போகிறோம். ஏலக்காய் பட்டை கிராம் நம்ம அந்த அடுப்பத்து எப்படி வால் பாத்திரமா பேசணும். 6 கத்தி கத்தி இப்போ நம்ம வந்து 3 சட்டிக்கு தேவையான வெங்காயத்தை டிவைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. முதல்ல தண்ணி 2 ஜக்கு ஊற்றி கொதிக்க வை. இப்போ வந்து நம்ம ஒன்று 60 மசாலா ரெடி பண்ண போகிறோம், இன்னொன்று புதினா சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். இது புதினா சிக்கன், இது சிக்கன் 60. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், புதினா சிக்கனுக்கு நம்ம ஆட்டி வச்சிருக்க புதினாவையும் பச்சை மிளகாவையும் கருவேப்பிலை இதில் போட்டுடலாம். புதினா சிக்கனுக்கு கலர்லாம் போட்டு இது பண்ண வேண்டியதில்லை. புதினா பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி போட்டாலே நல்லாயிருக்கும். இப்போ 65 நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்பெஷல் மசாலாவை இதில் போட்டுடலாம். மேக்ஸிமம் வெனிகர் போடுவாங்க, நம்ம எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம தம்பி வந்து
பிரியாணி போடுறதுல ரொம்ப மும்முரமாக இறங்கிட்டாரு. சும்மா நெருப்பு அலமதுல தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில் கஸ்டமர் வந்து ஸ்பெஷல் டீ ஒன்று கேட்டாங்க. ஸ்பெஷல் டீ இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ராம்நாட் ஸ்பெஷல் டீ இது ராம்நாடு ஸ்டைலில் இருக்கும். இதுக்குள்ளே இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், மில்க் மேடு, சுகர், சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணி நல்ல தரமான ஸ்பெஷல் டீ ஆகணும் கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துடலாம். இது பால் வந்து தண்ணி ரொம்ப 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 கம்மியாக ஒரு பேருக்காக ஊற்றிருக்கனால பாலை கிண்டிக்கிட்டே இருக்க வேணும்னு எல்லாம் அடி பிடிச்சிரும். ஓகே வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே தக்காளி எல்லாம் நம்ம 3 டிவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தக்காளி போட்டோன்னே கறியை போட்டு கொஞ்சம் நேரம் கறி வந்தோடனே தம் போட வேண்டியதுதான். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சு பால் நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம மருமையை வந்து இஞ்சி, ஏலக்காய், லவங்கம்லாம் ஆட்டி வச்சுருக்காரு. இதுதான் ராம்நாடு ஸ்பெஷல் டீ. இதை போட்டுட்டு இதுக்கு கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே மில்க் மேட் ஊற்றி சர்க்கரை போட்டு தேயிலை போட்டு டீ இறக்கிடலாம். நம்ம மருமையை வந்து டிப்ளமா படிச்சிருக்காரு. வேலை தேடிட்டு இருக்காரு. வேலை கிடைக்கிற வரையும் நம்ம வீட்டை வந்து சும்மா விடக்கூடாது. வீட்டுக்கு ஏதாவது நம்ம வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற டைமில் நம்மளோட வேலைக்கு வருவார். நல்ல உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. இந்த தம்பி வந்து தண்ணி கேன் சப்ளை பண்ணுறாப்புல, கடையும் வச்சுருக்காப்புல. தண்ணி கேன் சப்ளை பண்ண நேரம் போக நம்மளுக்கு வண்டி ஓட்டுவார், நம்ம கூடயே இருப்பார். அது போக நம்ம சமையலுக்கும் நம்ம கூட வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருப்பார். அவர் கடுமையான உழைப்பாளி. ஒரு நிமிஷத்தை கூட தம்பியை வேஸ்ட் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளி. எல்லாரும் சாப்பாடு எங்கே சொன்னீங்க எல்லாருக்கிட்ட ஒரு நகர கெஸ்ட்டாக சொல்லி வச்சுக்கிறாங்க. என் தங்கச்சி வீட்டில் வந்து மெட்ராஸ் வந்து வராங்க, ரெடி பண்ணுறாங்க. நம்பிக்கையாக இருங்க, உங்கள் பேரை காப்பாற்று. பெப்பர் சிக்கன் மசாலா சும்மா அப்படியே மசாலா ரெடி பண்ணி போட்டுருவாங்க. பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி பண்ணி சிக்கனை ஃப்ரை பண்ணி தான் நம்ம போடுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல், சூப்பராக இருக்கும். ஆனால் வேலை அப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். போடுமா பார்த்து போட்டுக்கலாம் சார். அம்மா யாராவது ஒரு ஆள் பைனாப்பிள் அரைங்க. இங்கே வாங்க. டீக்கு நம்ம மில்க் மேட் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் டீயில் நம்ம பூஸ்ட்டும் போடுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம தம்பி வந்து டேஸ்ட்டை கரெக்டாக பார்ப்பார். நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம தம்பி தான் டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம். சர்க்கரை கரெக்டாக இருக்காமா?
ஓகே. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கறி போட போகிறாங்க. நீ இங்கே வாங்க நீ வா. இதை வை மச்சான் மச்சான் ஆளுக்கு ஒரு கவர் அரிசி பிரித்து போடு. அரிசி ஊற போடுங்க மச்சான். சீக்கிரம் போ. அதை கொஞ்சம் வச்சிரு. லாஸ்ட்டாக நம்ம குங்குமப்பால் ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி கறி போட்டவுடனே கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழுத்தோட வந்து மசாலாவில் போட போகிறோம். ஏன்னா கடைசியாக வந்து இந்த கஸ்டமர் சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் ஐட்டம் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அதனால் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்தியா கேட் கிளாசிக் அரிசி வந்து ஊற போட போகிறோம். கறி போட்டாச்சு. கறி போட்டவுடனே தான் அந்த அரிசியை ஊற வைக்கணும். அரிசி ஊற வைக்க போகிறோம். बहादुर ये हाँ वो भी लेके जाओ. ये क्या ये राजा में ये चिकन उप्पू पुदीना चिकन में नमक नहीं डाला. उसमें भी पुदीना चिकन में उसमें दोनों में नहीं डाला. भूल गया. वो मगर मिक्स कर दिया है. अभी डाल ले हो जाएगा. புதினா சிக்கனுக்கும் 65க்கும் நம்ம முட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். முட்டை போட்டால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அங்கேயும் போட்டுக்கலாம். நீங்கள் 65க்கு தயிர் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்காக கலர் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னோம். அதுக்கு பதில் ஜாஃப்ரான் பாலில் போட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம எப்பா எதையும் திறந்து போடாத, எல்லாத்தையும் மூடி வை. பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி தூவி உப்பு பார்த்து இறக்கலாம். பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி. சேமியா ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு நெய் போட்டு சேமியா தூக்கிட்டு வாங்க. ஸ்வீட்டுக்கு முந்திரி போட்டாச்சு. திராட்சை போட போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மேலே போடுறதுக்கு வச்சுக்கலாம். வறுத்த சேமியா தான் இன்னொருக்கா ஸ்பெஷலாக வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வறுத்தா நல்லாயிருக்கும். இப்போ ரவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம்.
உப்பு கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து லைட்டாக அந்த இதுக்காக டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிள், பாதாம், கோவா, மில்க் மேட் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். பால் ஸ்வீட்டுக்கு தேவையான சர்க்கரையை போட்டுக்கலாம். கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கறி வந்துருச்சா? கறி நல்லா வெந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் விட்டால் கரெக்டாக இருக்கும். எசன்ஸ் ஒரு பாட்டில் ஊற்று.
சட்டி நல்லா சூடாயிருச்சு, தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நெருப்பை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெருப்பை ரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்டியில் நடுவில் சாப்பாடு அடி பிடிக்காது, சாப்பாடு குலையாமல் நல்ல பக்குவமாக சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே தான் நீ நிற்கிற, இப்போ தான் உனக்கு மூளை வேலை செய்யுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம கிளாசிக் ஜாஃப்ரான் மட்டன் பிரியாணி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
குறை இருந்ததா? நல்லாவே இருக்குது. ஓகே தேங்க்ஸ். பிரியாணி எல்லாமே நல்லா இருந்தது. அரியலை சிக்கன் எல்லாமே நல்லா இருந்தது. எந்த வித குறைலாம் இல்லை. குறைலாம் எதுவும் கிடையாது. ஐஸ்கிரீமும் நிறைய கொடுத்தாங்க. தேங்க்ஸ் சார். பிஸ்மி பிரியாணி கிட்ட ஆர்டர் கொடுத்தோம் ஃபங்க்ஷனுக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். எல்லாமே வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டி பிரியாணி. நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாம் சாப்பிட்டவங்க எல்லாரும் மன திருப்தியாக இருக்காங்க. மட்டனில் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்மி கேட்ரிங்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. ஃபுட்டு நல்லபடியாக இருக்குது, தரமாக இருக்குது. நல்லா பிரியாணி நல்லா இருந்தது சார். நல்லா அருமையாக இருந்தது. நல்லா அருமையாக இருக்குது. குவாலிட்டிலாம் ஃபஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சூப்பர் 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 சூப்பர். நம்ம இப்போ கேட்ரிங் பேர் வந்து பிஸ்மி பிரியாணி, பெரம்பூர் பிஸ்மி. எந்த இடம் பெரம்பூர்ல? பெரம்பூர் வீனஸில். என்ன சரியா? சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிரியாணி சூப்பர் சூப்பர்ப்பா. நல்லா இருந்தது. மட்டன்லாம் எப்படி நான் இருந்தது? நல்லா நல்லா சூப்பர். ஸ்வீட்டு எல்லாமே எதுவும் குறை கிடையாது. 65 நல்லா ஓகே. ஓகே தேங்க்யூ. நல்லா எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, 65 எல்லாமே சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டாக செஞ்சீங்க, சூப்பராக இருக்கு. ஓகே தேங்க்ஸ். பிஸ்மில்லா பிரியாணிங்களா? ஆமாம் பெரம்பூர் பிஸ்மி பிரியாணி. பீஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிரியாணி நல்ல டேஸ்ட்டு. பெருசாக எப்படி சொல்கிறது, டிஸ்அட்வான்டேஜ்னு எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. சிக்கன் 65 எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்வீட்டு மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே தேங்க்ஸ்.